நம்ம சீரியஸ் இருக்கு சாரி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு. நம்ம சேனல்ல ஜான் எண்ட்ல இருந்து T20 வேர்ல்ட் கப் செம்மையா ஹைப் பண்ணியிருந்தோம். இப்போ கடைசியில் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்பே முடிய போகுது. இது என்ன சொல்றது, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. என்னடா இப்பதான் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆனாம இருந்து அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம எண்டிங் ஸ்டேஜ் கொண்டு ஃபைனல் பார்ட். ஸோ டவுன் டு செமிஃபைனல். சூப்பர் 8 முடிஞ்சு போச்சு, லீக் ஸ்டேஜ் மேட்ச் முடிஞ்சு சூப்பர் 8 முடிஞ்சு இப்போ செமிஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம். சூப்பரா இருக்கு இந்த வேர்ல்ட் கப். இந்தியாவில் இருக்கிற மேட்சஸா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவில் இருக்க மேட்சஸா இருக்கட்டும், சூப்பர் த்ரில்லிங்கா போச்சு. எக்கச்சக்க அப்செட் வர வேண்டியது, நிறைய அப்செட்லாம் வந்தது. நிறைய இந்த T20 வேர்ல்ட் கப் நம்ம பார்க்காததே இல்லை. இப்போ சோ நைஸ் டு சி சூப்பர் 8 நல்லா போச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் சூப்பர் 8க்கு எந்தெந்த டீம் குவாலிஃபை ஆனாங்கன்னு. வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா, ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு குரூப்லையும், இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நியூசிலாந்து இன்னொரு குரூப்பும் குவாலிஃபை ஆனாங்க. ஸோ இதுல இருந்து ரெண்டு குரூப் வந்து போவாங்க. ஸோ ஓவரால் 4 டீம் செமிஃபைனல் போவாங்க. ஸோ இந்த குரூப் வந்து யார் போனீங்கன்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா அன்பீட்டனா இருந்ததால அவங்க ஃபர்ஸ்ட் டீமா குரூப் ஏல போனாங்க. இந்தியா இண்டீஸ்ல இந்தியா ஜெயிச்சதால இந்தியா செகண்ட் டீமா போனாங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அன்பீட்டனா இருந்ததால இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டீமா குவாலிஃபை ஆனாங்க. செகண்ட்ல பாகிஸ்தான், நியூசிலாந்து ஒரே பாயிண்ட்ஸ். பட் NRRல நியூசிலாந்து வந்ததால பாகிஸ்தான் எலிமினேட் ஆனாங்க. நியூசிலாந்து, இங்கிலாந்து, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா தான் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. சூப்பரா இருக்குங்க. ஏன்னா இந்த குரூப்ல வந்து எக்ஸ்பெக்டட் தான். பட் ஏன்னா ரெண்டு குரூப்புமே எக்ஸ்பெக்டட்னே சொல்லவே முடியாது. ஏன்னா லாஸ்ட் சண்டே மேட்ச்ல தான் எல்லாமே டிசைட் ஆச்சு. இந்த குரூப்ல ஒரு குரூப்ல வந்து சாட்டர்டே டிசைட் ஆச்சு. வேற லெவல் இருந்தது. ஏன்னா இந்தியா இண்டீஸ் ஒரு டூ டே மேட்ச் செம்மையா போச்சு. அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த நெட் அண்ட் ரேட்லாம் தேவையில்லை, இந்தியா ஜெயிச்சா மட்டும் போதும். ஏன்னா ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆயிட்டாங்க, ஜிம்பாப்வே எலிமினேட்டட். ஸோ ஜெயிக்கிறவங்க செமிஃபைனல் போது வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்தியன் டீம். பவுலிங் கொஞ்சம் ஓகேமான்ற மாதிரி அடி வாங்கினாலும் பேட்டிங்ல சேட்டா சஞ்சு சாம்சன் வேற லெவலில் சம்பவம் பண்ணாரு. ஸோ சூப்பர் மேட்சா இருந்தது. ஸோ அதனால இந்தியா கம்ஃபர்டபுளா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சுட்டு செமிஃபைனல் உள்ள போறாங்க. சரி, அந்த மேட்ச் நான் ப்ரிவியூ போடல, கொஞ்சம் பிஸியா இருந்தா, அதனால மன்னிச்சுக்கோங்க. நடந்து சொல்லிதான் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாத்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு பாத்தீங்கன்னா பவுலிங் எடுத்தாங்க இந்தியன் டீம். சூப்பரா இருந்தாங்க. இனிஷியலா பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷாய் சூப்பரா டெஸ்ட் மேட்ச் ஆட்டு போயிட்டாரு, அதனாலேயே அவங்க டீம் தோத்தாங்க. பட் அதுக்கப்புறம் ராஸ்டன் சேஸ், ஹெட்மயர், போவல், ஹோல்டர் வரவும் போறவெல்லாம் அடிச்சான்ற மாதிரி லாஸ்ட் 4 ஓவர் 65 ரன் கன்சிடர் பண்ணாங்க. இந்தியா ரொம்ப சேடா இருந்தது பாக்கிறதுக்கு. 193 அடிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ், 194 அடிச்சாங்க. சஞ்சு சாம்சன் இது வரைக்கும் அவர் மேல இந்த பிளாக் மார்க், ஸ்குவாட்ல இனிமே இருப்பாரா மாட்டாரா, நீ கஷ்டம் ஆடுறது தேர முடியாது, அவ்வளவு கிரிட்டிசிசம் தாண்டி 93 ரன்ஸ் நாட் அவுட்ல முடிச்சாரு. வேற லெவல் கட்ஸ், செம்ம பர்ஃபார்மன்ஸ். அவரை சுத்தி எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணதால லாஸ்ட் ஓவர் 5 balls to spare இந்தியா அணி ஜெயிச்சாங்க. இட் வாஸ் சோ நைஸ் டு சி. சரியான வின்னு. சஞ்சு சாம்சன் இந்தியா தோத்துருப்பாங்க, ஏன்னா மற்ற பேட்ஸ்மேன் யாருமே சரியா பண்ணல. ஸோ அது மூலமா நம்ம என்ன பண்றோம், லீக் ஸ்டேஜை முடிக்கிறோம். அதான் லாஸ்ட் மேட்ச் சூப்பர் 8ல லீக் ஸ்டேஜ் இந்த சூப்பர் 8 முடிக்கிறோம். அப்புறம் இப்போ ஸ்ட்ரைட்டாவே செமிஃபைனல்ஸ் போனோம். செமிஃபைனல்ல என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ல நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆட போறாங்க ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தால. செகண்ட் செமிஃபைனல்ல யார் ஆட போறாங்க, இந்தியா இங்கிலாந்து பாம்பே வான்கடை ஸ்டேடியம்ல ஆட போறாங்க. ஸோ இதுதான் 2 செமிஃபைனல். ஸோ சூப்பரா இருக்கு. எந்த மேட்சுமே என்ன சொல்றது, வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, அதாவது மார்ச் 4 and 5 சண்டே வந்து ஃபைனல். ஸோ இதுதான் செமிஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல வர மக்களே. இன்னைக்கு வீடியோ என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி லாஸ்டா நான் போட்ட வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஜிம்பாப்வே ப்ரிவியூ. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சேப்பாக் போயிருந்தேன், ஆப்கானிஸ்தான் கனடா மேட்ச். அந்த மேட்ச் வந்து என்ன சொல்றது, ஜி அப்பர்ல உட்காந்து மேட்ச் பார்த்தேன். ஸோ அது ஒரு vlog-ஆ போட்டிருக்கேன், மறக்காம பாருங்க. வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ஜி அப்பர் எப்படி இருந்தது, ஃப்ரம் என்ன சொல்றது உள்ள போனதுல இருந்து வெளியே வந்ததுல இருந்து எல்லாமே விட்டா நான் சொல்லியிருப்பேன் வீடியோல. மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வியூ, அதுக்கப்புறம் வந்து கிரௌடு, அதுக்கப்புறம் வைப் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்க, சூப்பரா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ஜிம்பாப்வே ப்ரிவியூ, அதுக்கப்புறம் எதுவுமே போடல. ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, த மச் அவைட்டட் செமிஃபைனல் கிளாஷ் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாண்டோட மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். எஸ், நம்ம வந்து வான்கடை ஸ்டேடியம்ல 7 o'clock மேட்ச் நைட் நடக்க போது. மார்ச் 5th தேர்ஸ்டே நடக்குது. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மேட்ச். 2022-24 லாஸ்ட் 2 years இவங்க தான் T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் ஆடுறாங்க. ஹேட்ரிக் 3வது திரும்பி இவங்க 2 பேர் ஆடுறாங்க. ஸோ 2 டீமோட பிளேயிங் என்ன, ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் என்ன, 2 டீம் என்ன அட்வான்டேஜ் எல்லாமே பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபேக்ட் ஆஃப் நம்ம இன்னைக்கு என்ன ஃபேக்ட் ஆஃப் என்ன ஃபேக்ட் பத்தி பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியிலே ஒரே பிளேயர் தான் வில் ஜாக்ஸ் முன்னாடி ஒரு சீசன்ல 4 மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம CSK RR கார்னர் ஷேன் வாட்சன். எஸ், ஆஸ்திரேலியாவோட ஷேன் வாட்சன் 2012 சீசன்ல 4 தடவை மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டாரு. இது எனக்கு சும்மா ஷாக்கிங்கா இருந்த ஸ்டாட் பார்த்துட்டு. செகண்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வாங்கியிருக்காரு. 4 மேன் ஆஃப் த மேட்சஸ் அவுட் ஆஃப் 7 மேட்சஸ், 7-8 மேட்ச் எக்ஸாக்டா தெரியல. ஸோ அதனால இது ஒரு அன்பிலீவபிள் ஸ்டாட். குடோஸ் டு வில் ஜாக், செம்மையா பண்ணாருன்னே சொல்லி ஆகணும். சரி வாங்க ஸ்டேடியம் அனாலிசிஸ்குள்ள போவோம். செகண்ட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வான்கடை ஸ்டேடியம் நடக்குது. வான்கட்டி உங்களுக்கே தெரியும், பரம பாட்டா விக்கெட். பட் இந்த கொஞ்சம் ஸ்போர்ட்டிங் விக்கெட்டா ICC கொடுத்துருந்தாங்க. லீக் ஸ்டேஜ்ல நம்ம 200 அவ்வளவா பார்க்கவே இல்லை வான்கடை பிச்சில். இட் வாஸ் குட் டு சி 50-50 இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு செமிஃபைனலுக்கு அதே பிச் இருக்குமான்னு கேட்டா தெரியல.
நல்ல ஃபிளாட் ட்ராக் கொடுத்துருவாங்க, கிரீனி பிச்சா இருக்கும். ஸோ வான்கடையில் பொறுத்த வரைக்கும் 3 பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல நீங்கள் எடுக்க போகிற ஸ்டார்ட் அது என்ன, ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸ் கன்சால்டேட்டும் ஆடணும், கொஞ்சம் அச்சு ஆடணும். செகண்ட் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் எப்படி போட போறாங்க, ஏன்னா ஸ்பின்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறாங்க அது பார்க்கணும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல எந்த டீம் வந்து அக்ரெசிவா போறாங்க, விக்கெட்ஸ் கையில் வச்சுருந்து. ஸோ இந்த 3 ஃபேக்டர் எந்த டீம் பிக் பண்ணுறதோ கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. வான்கடையில் பெஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா 190 மேலே நீங்கள் அடிச்சு ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எனிவேர் பிட்வீன் 190 to 210 அடிச்சா சேஃப். இல்லையா சேசிங் டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பால் என்னதான் இனிஷியலா ஸ்விங் ஆகும் சீனமானாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2-3 ஓவர் ஆகும், அதுக்கப்புறம் இருக்காது. ஸ்பின்னர்ஸுக்குமே அதுக்கப்புறம் எஃபெக்டிவா இருக்காது. பட் பவுலர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குமான்னு தெரியாது. பட் இந்த பிட்ச்ல என்ன கேட்டா சேசிங் டீமுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. டியூ மேபி வரலாம், வராமலும் போகலாம். சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேவரட்ஸ் பத்தி இந்தியன் டீம் கிட்ட இருந்தே போவோம். இந்தியாவில் ஆடுறாங்க, ஸோ அதே மாதிரி ஹோம் கண்டிஷன் ஆடுறாங்க. ஸோ இங்கிலாந்துக்கும் அந்த வான்கடை ஸ்டேடியம்ல என்ன இதுவும் இருந்தாலும் இந்தியன் டீம் கொஞ்சம் ஃபேவரட்ஸா செய்யறாங்க, நான் எனக்கு சொல்றேன். ஸோ ஸ்குவாட் பாத்துருவோம். சூரியகுமார் கேப்டன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, இஷான் கிஷன், அதுக்கப்புறம் சிராஜ் வந்திருக்காரு, அஷித் அனக்பலா, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், அர்ஷதீப் சிங், ஜஸ்பீர் பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ரிங்கு சிங், ஹார்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் சிவம் துபே. ஸோ இதான் இந்தியன் டீமோட ஸ்குவாடு. ஸோ இதோட இந்த ஸ்குவாட்ல பிளேயிங் லோன் என்னவாண்டா இருக்கும், லாஸ்ட் மேட்ச் ஆனா அதே பிளேயிங் லோன் கேட்டா அதே பிளேயிங் லோன் தான். ஒரு வின்னிங் காம்பினேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸ் 2 மேட்ச்மே பிளேயிங் லோன் மாத்தல, இதே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப் த ஆர்டர் அபிஷேக் சர்மா வித் ஓப்பனிங் வித் சஞ்சு சாம்சன், ஒரு நல்ல ஓப்பனிங் காம்பினேஷன். 1 டவுன்ல இஷான் கிஷன், 4 கேப்டன் சூரியகுமார் யாதவ், 5 திலக் வர்மா, 6 வந்து ஹார்திக், 7 துபே, 8 அக்ஷர், 9 வந்து அர்ஷதீப் சிங், 10 பும்ரா, 11 வருண் சக்கரவர்த்தி. நம்பர் 8 வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்கு. அர்ஷதீப் வருணாலையும் கொஞ்சம் சுத்த முடியும். பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும், சூப்பர் டீம் இது. சேட் டு சி ரிங்கு சிங் லீவிங் இந்த பெஞ்ச், வேற வழி இல்ல. ஏன்னா அவருக்கு சுத்தமா இடம் கிடையாது. சாம்சன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால இன்கு வில் பி ஆன் தி மேட்ச். மற்றபடி இதான் 11 இருக்கும் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். அவருக்கு இதுக்கு மேல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஜிம்பாப்வே மேட்ச் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா அபிஷேக் சர்மாவோட கேலிபருக்கு ஜிம்பாப்வேலாம் ஈஸியா அடிக்கணும், அச்சார். இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா இதே வான்கடையில 2025ல ஒரு T20 சீரீஸ்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த அபிஷேக் சர்மா நான் பார்க்க விரும்புறேன். இதோட ஒரு பெரிய ஸ்டேஜ் அபிஷேக் கிடைக்காது. ஏன்னா அந்த ஆர்ச்சர், லியாம் டாசன், ஜேமி ஓட்டன், அதுக்கப்புறம் சாம் கன் இவங்க எல்லாருமே அவர் ஆடி இருக்காரு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் அபிஷேக் சர்மா டு ஸ்கோர் பிக். அட்லீஸ்ட் ஒரு 50 அடிக்கணும். செஞ்சுரி கூட நான் 50 அடிக்கணும் அபிஷேக் சர்மா. லிட் அப் பண்ண வான்கடைவை, இல்லைன்னா இந்தியன் டீம் ரொம்ப மாட்டிப்பாங்க. ஏன்னா இங்கிலாந்துக்கு ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் இவர் தான் பண்ணணும். ஏன்னா அங்கே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வீக்கா இருக்கு. நமக்கு வந்து சாம்சன் இப்போ ஃபார்ம் வந்து அபிஷேக் ஃபார்முக்கு வந்தா காலி இங்கிலாந்து. ஸோ எக்ஸ்பெக்ட் அபிஷேக் சர்மா டு கோ பிக். அடிப்பாரா வெயிட் பண்ணி பார்க்கணும் இங்கிலாந்து போலிங் அகேன்ஸ்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், இஷான் கிஷனும் என்னன்னு தெரியல, ஒரு 2 மேட்ச் ஆடினாரு. பட் அதுக்கப்புறம் அவருமே அமைதியா போயிட்டாரு. பாகிஸ்தான் மேட்ச் ஆடி கொடுத்தாரு, நடுவில் ஒரு மேட்ச் பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் இஷான் கிஷன் also has been quiet. So அவருமே 1 டவுன்ல கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் பண்ணி ஆடணும். ஏன்னா வந்த பால்ல இருந்து அவர் அடிப்பாரு, அதுதான் வேணும். பட் ஆனா இஷான் கிஷன் கொஞ்சம் இன்னும் ஆடணும். அபிஷேக் மாதிரி ரொம்ப ஃப்ரீ ஃபைங்கா சுத்த முடியாது, அவர் கொஞ்சம் சீனியர் பிளேயர் அபிஷேக் கம்பேர் பண்ணணும். ஸோ இஷான் கிஷன் அட்லீஸ்ட் ஒரு 30-40 அடிக்கணும். மெயினா சஞ்சு சாம்சன் செம்ம மேட்ச் வின்னிங் நாக்ல இருந்து வராரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய நாக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவருக்கு ஜோஃப்ராஜ் கைன்ஸா நிறைய தலைவலி இருக்கு. அந்த மேட்ச் அப் 2 பேருமே யூஸ் ஆகும். ஆர்ச்சர் வர்சஸ் இஷான் கிஷன் அண்ட் சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய பேட்டில் இருக்கும். ஸோ இவங்க ஆர்ச்சர் இவங்க 2 பேரும் எப்படி தாக்கு பிடிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தராவது இவங்க அபிஷேக் சர்மா அவுட் ஆனாலும் சரி ஒரு 30-40 அடிக்கணும். இல்லையா இந்தியா வில் பி இன் டீப் டபுள். ஆர்ச்சர் கண்டிப்பா ஓட விட்டுவார். இந்தியா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சாம்சன் திரும்பி ஒரு 30-40 அடிச்சா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மிடில் பக்கம் போவோம். ரிங்கு சிங்க்கு இடமே இல்லை மக்களே, அது வழியெல்லாம் ஒரு பெஞ்ச் தான். 11 நல்லா இருக்கு. ஸோ சூரியகுமார் யாதவுக்கும் இது அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு கோல்டன் சான்ஸ் இருக்காது. என்னதான் இந்தியன் டீம் ஒரு லீடிங் ரன் ஸ்கோர் ஆனாலும் சூரியகுமார் யாதவ் என்னமா ஆனா அப்படின்ற மாதிரி நம்மளால ஒரு மேட்ச் சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர, அதாவது USA மேட்ச் தவிர. ஏன்னா ஒரு கேப்டனா பெயில் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கன் சிச்சுவேஷன்ஸ்ல அடிக்க முடியல. வான்கடே அவர் கிரவுண்டு சொல்லவே வேணாம். ஸோ அதனால அவர் ஒரு சம்பவம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இங்கிலாண்டை கதிகாரங்க வச்சுட்டா அவள் தான் சூர்யா கேப்டனா மாஸ் காமிச்சா அர்த்தம். திலக் வர்மா நம்பர் 5 ஜிம்பாப்வே மேட்ச்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. வெஸ்ட் இண்டீஸ்க்குமே நல்லா கொஞ்சம் ஸ்பார்க் காமிச்சாரு. மும்பைக்கு பண்ணா ஆடுற ஐபிஎல். ஸோ ஐ வில் கோ டு சி திலக் வர்மா கோ பேங் நம்பர் 5 வந்து கொஞ்சம் டைம் எடுத்துலாம் ஆடாம டக்குன்னு அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் திலக் வர்மா. ஸோ அதான் நம்பர் 5ல அவர் பண்ணணும்னு என்ன கேட்டா. ஸோ சூரியகுமார் யாதவ் திலக் வர்மாவோட காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க 2 பேரும் ஹோம் டவுன் பாய்ஸ் மும்பைல. ஸோ அதனால மும்பைக்கு ஆடி இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் நான் எக்ஸ்பெக்டரா கன்சிடர் பண்றேன். பார்ப்போம் இங்கிலாந்து கைன்ஸ்டா என்ன ஆடுறாங்க. ஒருத்தராவது 50 போடணும், அடிச்சா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபினிஷர்ஸ், அதாவது ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல். ஹார்திக் பாண்டியா கேப்டன் மும்பை, சிவம் துபே ஹோம் டவுன், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இங்கே ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இவங்க 3 பேர் ஃபினிஷிங்ல என்ன பண்ண போறாங்க. அக்ஷர் பட்டேல் வரைக்கும் பேட்டிங் வருமான்னு கேட்டா இந்தியா சப்போஸ் தடுமாறினா வரும், இல்லையா மோஸ்ட்லி வராது. ஏன்னா டூபே ஹார்திக்கே அடிச்சு கொடுத்துருவாங்க. டூபேக்கு ஹோம் கிரவுண்டு சொல்லவே வேணாம், மனுஷன் பட்டாலே போதும். ஆதில் ரஷீது, லியாம் டாசன், வில் ஜாக்ஸ் அகேன்ஸ்டா சொருகணும். பார்க்கலாம் 6 கிங் அடிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா பவுலிங்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தெரியாரு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 40-45 போறாரு. ஸோ ஒரு 30-35 முடிச்சா நல்லா இருக்கும். ஒரு 2 விக்கெட் எடுக்கணும். அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா பேட்ஸ்மேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவர் தான் சீனியர் பிளேயர் இருக்கிறதுலே. ஸோ ஹேஸ் டு
டு bail them out. 2022 செமிஃபைனல்ல 50 அடிச்சார் இங்கிலாந்து அகைன்ஸ்டா. ஸோ ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அந்த மும்பை இந்தியன் பாய்ஸ் நம்பி தான் டீம் இருக்கும் எனக்கு தோணுது. பவுலிங்ல பிரச்சனை இல்லை. பாப்பு 4 ஓவர்ல 35 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுப்பார், எக்கனாமிக்கலா போடுவார். பாண்டியா கொஞ்சம் அடி வாங்காம இருக்கணும். வாஷிங்டன் சுந்தர் எனக்கு தெரிஞ்ச அவருமே ரிங்கு சிங் மாதிரி பெஞ்ச் தான். சுத்தமா இடம் கிடையாது அந்த பிச்சு. வான்கடையில சுத்தமா ஸ்பின்னுக்கு எடுக்காது. ஒரு ஸ்பின்னர் 2 ஸ்பின்னர் ஆல்ரெடி இருக்காங்க. இதுக்கு மேல வாஷிங்டன் சுந்தர் தேவையான்னு கேட்டா கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ரிங்கு சிங் மாதிரி வாஷிங்டன் சுந்தரும் வெளில பெஞ்ச் தான். ஏன்னா அக்ஷர் பட்டேல் சூப்பரா போட்டு கொடுத்தாரு 4 ஓவர்ல. அவர் எக்ஸ்பென்சிவா போனா கொஞ்சம் ஷாக்கிங் தான், பட் அவர் நல்லா போடணும் பாப்பா. அந்த மாதிரி வாஷிங்டன் வெளில தான். அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம பவுலர்ஸோட முடிப்போம். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா, அர்ஷ்தீப் சிங், ஸோ 2 பேருமே ஆடியே ஆகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க குல்தீப் யாதவ் ஆட வைக்கலாம் வைப்பாங்க. இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா நல்லா ஆடி இருக்காங்க. குல்தீப் யாதவ் கிட்ட செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. பில் ஜாக்ஸ், சால்ட், பட்லர். ஸோ தே வில் கோ ஃபார் அர்ஷ்தீப் சிங். அர்ஷ்தீப் சிங் பவர் பிளேல விக்கெட் எடுத்தே ஆகணும். பட்லரா இருக்கட்டும், அர்ஷ்தீப் அண்ட் பும்ரா 2 பேருமே சொல்றேன். பட்லரும் சால்ட்டும் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. அதுவும் மெயினா பட்லர் படவே இல்லை. எனக்கு அதுதான் பயமா இருக்கு. திடீர்னு என்னைக்கும் இல்லாம வான்கடையில சம்பவம் செஞ்சு வரும். ஏன்னா அவருக்கு வான்கடையில சொல்லவே வேணாம், ஒரு செஞ்சுரி வச்சிருக்காரு, 4 50 வச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு பீஸ்ட் பட்லர். ஸோ அவங்க 2 பேரும் சீக்கிரம் பட்லர் அண்ட் சால்ட் எடுத்துட்டா இங்கிலாந்து செம்ம ட்ரபிள் இருப்பாங்க. நீங்க அதுக்கப்புறம் பேண்டன், சாம் கரன், ப்ரூக்கு அதுக்கப்புறம் மாதிரி எடுத்துடலாம். பட் பட்லர் சால்ட்ல யாராவது ஒருத்தர் நிக்க விட்டா ரொம்ப கஷ்டம். அர்ஷ்தீப் டெத்தில் நல்லா போட்டுறாரு, மிட்லையும் போட்டுறாரு. பும்ரா சொல்லவே வேணாம். ஸோ இவங்க 2 பேரோட 8 ஓவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது ஒருத்தர் இங்கிலாந்து அடிச்சிட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க இந்தியன் டீம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வருண் சக்கரவர்த்தி, நம்பர் 1 ரேங்க் போலர். லாஸ்ட் 3 மேட்சா கொஞ்சம் வேவாடா இருக்காரு. ஜிம்பாப்வே மேட்சும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா மேட்சும் சரி, வெஸ்ட் இண்டீஸ் மேட்சும் சரி, அவரோட டிபிக்கல் பெஸ்ட்ல அவர் இல்லை. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு பெர்ஃபார்ம் வெல் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. ஏன்னா அந்த டீமுக்கு சுத்தமாக ஒரு பிக் பண்ணவே இல்லை. லாஸ்ட் இந்தியாவுக்கு அவன் வந்தப்போ சுத்தமாக ஒரு பிக் பண்ணல. எனக்கு பிக் பண்ற அளவுக்கு ஒரு சூப்பர் பிளேயர் அந்த மாதிரி டீம்ல யாரும் கிடையாது. ஸோ வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு சூப்பர் டீம் கட்சிருக்கு. இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா அது எக்ஸ்பென்சிவா போகாம ஒரு 2 விக்கெட் எடுத்தா போதும். அவர் இதுக்கு 2 விக்கெட் போதும். எக்கானமி ஆஃப் அண்டர் 8 இல்ல 9 குள்ள வந்தா ஓகே. வருண் சக்கரவர்த்தி வில் பி பேக் டு ஹிஸ் பெஸ்ட். ஏன்னா இந்தியன் டீம் அவரோட பிரசன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஸ்பின்ல அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்றான்னு பார்க்கலாம். பத்தி பார்க்குமே இந்தியா பத்தி பேசாச்சு. ஸோ இங்கிலாண்டும் பாத்தீங்கன்னா அன்பீட்டன் வராங்க சூப்பர் 8ஸ்ல. ஒரு மேட்சும் தோக்கல. நியூசிலாந்து லாஸ்ட் ஓவர்ல வந்து ஜெயிச்சாங்க. ஸ்ரீலங்காவை பொட்டலம் பண்ணாங்க. பாகிஸ்தானையும் லாஸ்ட் ஓவர்ல போய் ஜெயிச்சாங்க. என்னதான் தட்டு மாதிரி 2 மேட்ச் ஜெயிச்சாலும் என்ன சொல்றது, கிவன் அ குட் ஷோ. ஸோ அவங்க ஸ்குவாட் பார்த்துருவோம். ஹாரி ப்ரூக் கேப்டன், பென் டக்கெட் பாவம் ஒரு மேட்ச் ஆட முடியல. டாம் பேண்டன் சுமாரா இருக்காரு. ஜாஸ் பட்லர் வீக், ஃபில் சால்ட் வீக். ரெஹான் அஹ்மத் நல்ல ஃபார்ம்ல முடிச்சு கொடுத்தாரு மேட்ச். ஜேக்கப் பத்தல் ஃபார்முக்கு வரணும். சாம் கரன், லியாம் டாசன், வில் ஜாக்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஜேமி ஓட்டன் 50-50. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் சூப்பரா இன்டாண்டம் பண்ணிருக்காங்க. ஜாஷ் டங் அண்ட் லூக் வுட். ஸோ இதுதான் இங்கிலாந்தோட ஸ்குவாட். ஸோ இங்கிலாந்துமே லாஸ்ட் மேட்ச் என்ன பிளேயிங்ல விளாண்டாங்களோ அதுல இருந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் வித் ஃபில் சால்ட். பயப்படுற ஓப்பனிங் காம்பினேஷன். ஆனா இங்கிலாந்துக்கு இது வரைக்கும் கை கொடுக்கல. நம்பர் 3 ஹாரி ப்ரூக் கேப்டன் நல்லா ஆடுறாரு. நம்பர் 4 ஜேக்கப் பத்தல் 50-50 ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும். நம்பர் 5 டாம் பேண்டன் 4 and 5 கொஞ்சம் வீக்கா இருக்கு. 6 சாம் கரன், 7 வில் ஜாக்ஸ். 8ல லாஸ்ட் மேட்ச் ரெஹான் அஹ்மத் ஆனாரு. இந்த அவருக்கு பதிலா ஜேமி ஓட்டன் வந்துருவாரு. ஸோ அதனால கண்டிப்பா அது ஒரு சேஞ்ச். மற்றபடி அதே தான் லியாம் டாசன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத். ஸோ மோஸ்ட்லி இங்கிலாந்தோட பிளேயிங் லோன் இதுதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜாஷ் டங்கும் லூக் வுட்டும் வெளில தான். ரெஹான் அஹ்மதும் வெளில தான். பென் டக்கெட்டும் வெளில தான். இவங்க எங்கேயுமே ஃபிட் இன் பண்ண முடியாது. ரெஹான் அஹ்மதை எங்க ஆட வைப்பாங்கன்னு தெரியாது. ஜேமி ஓட்டன் ஆடி ஆகணும். ஸோ இதுதான் இங்கிலாந்தோட 11. ஸோ இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்துருவோம். பென் டக்கெட் அவங்க லாஸ்ட் மேட்ச் ஆவது ஆட வச்சிருக்கலாம். ஒரு மேட்ச் இந்த வேர்ல்ட் கப் அவருக்கு சான்ஸ் தெரியல. ஆனா சூப்பர் ஓப்பனர் 1 ரன்லயே ஆடுவாரு. ஏன் பெக்கலம் சரியா யூஸ் பண்ணலாம் தெரியல. ஸோ இந்த மேட்ச் பெஞ்ச் தான். பட் ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட்டுக்கு என்னதாங்க ஆச்சு? இதுக்கு விட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. 2 பேரும் ஃபார்ம்ல இல்ல. அட்லீஸ்ட் ஃபில் சால்ட்டாவது ஒரு 2 மேட்ச் ஒரு 60 அடிச்சாரு, இன்னொரு மேட்ச் 30 அடிச்சாரு. பட்லர் என்ன ஆனாருன்னே எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் நான் ஜாஸ் பட்லரை பார்த்தே கிடையாது. பட் இந்தியா அகைன் அது அப்புறம் வான்கடே அவரோட ஃபேவரட் ஹண்டிங் கிரவுண்ட், ஃபேவரட் டீம். இதுக்கு மேல பட்லருக்கு ஃபார்முக்கு வர சான்ஸே கிடைக்காது. கண்டிப்பா சொல்றேன், இவ்வளவு நாள் அடிக்காத பட்லர் இந்தியா கேங்ஸ்டர் அடிப்பாரு எனக்கு பயமா இருக்கு. அதுவும் செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னா நான் காலி. எல்லாருமே இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே காலி. அதனால பட்லர் திரும்பி சீக்கிரம் அவுட் ஆகணும் அப்படின்னு இந்தியன் டீம்ல இருந்து யோசிக்கணும். பட் இங்கிலாந்து டீம்ல இருந்து பார்த்தா பட்லர் அடிக்கணும், ஃபில் சால்ட்டும் அடிக்கணும். 2 பேரும் இது வரைக்கும் ஒன்னும் லைம் லைட்டுக்கு வரல. செமிஃபைனல் அவங்க அடிச்சிட்டாங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு கை உடஞ்சா மாதிரி. ஸோ ஃபில் சால்ட் அண்ட் பட்லர் ஒருத்தர் பவர் பிளே தாண்டி ஆனாலும் இங்கிலாந்துக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அது இங்கிலாந்துக்கு மிடில் ஆர்டர்ல இருந்தா வந்தது. ஏன்னா ஹாரி ப்ரூக் ஆஸ் அ கேப்டனா ஓகே ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் டீசென்டா சூரியகுமார் அதை மாதிரி பண்ணிருக்காரு. நம்பர் 3ல பாகிஸ்தானோட வந்து பெயில் அவுட் பண்ணி கொடுத்தாரு. இல்ல இங்கிலாந்துக்கு நியூசிலாந்துக்கு ஸ்டார்ட் கட்சிது பட் பண்ண முடியல. பட் ஹியஸ் டேலண்ட், நல்ல பிளேயர். ஸோ அதனால ஹாரி ப்ரூக்கா பேங்க் ஆன் ஹிம். ஒரு 20-30 அடிச்சு கொஞ்சம் டீம் எடுத்துன்னு போனா நல்லா இருக்கும். பட் பார்க்கலாம், அவருக்கு ஸ்பின் இஷ்யூஸ் இருக்கு இந்தியா கேங்ஸ்டா. பட் இந்த டாம் பேண்டன், ஜேக்கப் பத்தல் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. சீரியஸா எப்படி அங்க மேல ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட் ஒரு வீக் லிங்கோ, இங்க ஜேக்கப் பத்தல், டாம் பேண்டன் ஒரு வீக் லிங்க். இந்த அளவுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இந்தியன் பாலர்ஸ் ஆடினதும் கிடையாது. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு இந்த வேர்ல்ட் கப்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். இவங்க 2 பேர்ல யாரும் ஒருத்தர் ஒரு 50 போட்டே ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. எப்பயுமே நீங்க டாப் 3 காப்பாற்ற முடியாது, மிடில் ஆர்டரும் காப்பாற்றணும். ஸோ ஜேக்கப் பத்தல் இல்லைன்னா டாம் பேண்டன் யாராவது ஒருத்தர் இருந்து ஆடணும், இல்லைன்னா இங்கிலாந்து கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ரொம்ப பிளிக்கா தெரியுது பேட்டிங் லைன். இவங்களை காப்பாற்றுறதே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லோயர் மிடில் ஆர்டர் தான்.
ஆல்ரவுண்டர்ஸ் என்ன சொல்றது, ஜேமி ஓட்டன், வில் ஜாக்ஸ், சாம் கரன். வில் ஜாக்ஸ் பா சிலையே வைக்கணுங்க. 4 மேன் ஆஃப் த மேட்ச்லாம் ஒரே சீசன்ல எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். மேட்ச் ஆன் மேட்ச் வந்து நம்பர் 6 and 7 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு போறாரு. பவுலிங்கும் கை சுத்தி ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ்ல ஆடி இருக்காரு. ஸோ அந்த பிச்சை பத்தி அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ வில் ஜாக்ஸ் ஒரு திரும்பி ஒரு எக்ஸ்பேக்டர் பேரா நான் பார்க்க ஒரு 2 ஓவர் கண்டிப்பா தள்ளுவாங்க. ஏன்னா இந்தியன் டீம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க, பவர் பில் எல்லாம் போடுவாரு. ஸோ வில் ஜாக்ஸ் எக்ஸ்பேக்டர் நான் கன்சிடர் பண்றேன். பேட்டிங்ல அடிச்சு கொடுக்கக்கூடிய திறமை இருக்கு. அஷ்தீப் பும்ரா அடிப்பார். ஸோ வில் ஜாக்ஸ் இந்தியன் டீம் இப்படி கவுண்டர் பண்ண போறாங்க. இங்கிலாந்துமே வில் ஜாக்ஸ் நோக்கி தான் போவாங்க. சாம் கரன் 50-50 திடீர்னு நல்லாவும் போடலாம், அடி வாங்கலாம். பட் அவரோட 2-3 ஓவர் எப்படி எதுக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பேட்டிங்ல அடிச்சு கொடுத்துருவாரு. ஓவர்டன் 50-50 ஒன்னு அடி வாங்கலாம் இல்ல நல்லா போடலாம். பட் ஓவர்டன் அண்ட் சாம் கரன் டுகெதர் எவ்வளவு ஓவர்ஸ் போறாங்களோ அதுதான் இங்கிலாந்துக்கு டிசைட் பண்ண போதும் அவங்க மேட்ச் எப்படின்னு. பேட்டிங் பிரச்சனையே இல்லை, நம்ம ரைட் வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் பாலிங் பக்கம் போவோம். ஜாஷ் டங் வெல்ல, லூக் வுட்டும் வெல்ல, இவங்க 2 பேருமே 11th வர முடியாது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரிமெம்பர் த நேம். ஏன்னா அங்க எப்படி நான் வில் ஜாக்ஸ் சொன்னனோ இங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் சொல்றேன். கண்டிப்பா ஆர்ச்சர் 40 கம்மி போக மாட்டார். பட் அவர் எவ்வளவு விக்கெட் எடுக்க போறான்றதுதான் மேட்டர் வான்கடையில். ஏன்னா வான்கடையிலாம் நீங்க தொட்டாலே போகும். ஆல்சோ அவர் மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஆடிருக்காரு 2023. ஸோ அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், என்ன லைன் அண்ட் லென்த் போடணும்னு தெரியும். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் அகேன்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் வில் பி ஒரு த்ரெட்னிங் பேட்டில். ஏன்னா நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இஷானுக்கு அகேன்ஸ்டா, சஞ்சு சாம்சன் அகேன்ஸ்டா, திலக் அகேன்ஸ்டா. அதனால ஜோஃப்ரா ஆர்ச்சர் எவ்வளவு விக்கெட்ஸ் எடுக்க போறான்றது தான் மேட்டர். எக்ஸ்பென்சிவா போனாலும் விக்கெட் எடுக்கணும். இல்ல அவர் விக்கெட்டே எடுக்கலன்னா காலி இங்கிலாந்து எழுதி தரேன், கண்டிப்பா காலி. அதனால ஆர்ச்சர் நைஸ் டு ஸ்டெப் அப். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ரேகா எங்க மாதிரி ஆடுவாரா எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி ஓட்டன் தான் வருவார். அப்படி ரேகா நம்ம ஆடினாலும் ஒரு டைசி கால் தான். அவர் இது வரைக்கும் இந்தியன் டீமோட ஆனது இல்லை. பட் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கும். எப்படி இங்கிலாந்து ஆட வைப்பாங்களா இல்ல இந்தியன் டீம் பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. பட் லியாம் டாசன் எக்கனாமிக்கல் பவுலருங்க. கண்டிப்பா 35-30 அதை தாண்ட மாட்டாரு. விக்கெட் எடுப்பாரா தெரியாது. ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் இவருக்கு அகேன்ஸ்டா டெஸ்ட் மேட்ச்ல ஆனாங்க, T20 ஆடினது இல்லை. ஸோ லியாம் டாசன் ஒரு எக்ஸ்பேக்டா நான் பவுலிங்ல பாக்குறேன். ஏன்னா ஆதில் ரஷீத் ஆடி இருக்காங்க, ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டக்குன்னு இது பண்ணிடுவாங்க, பிரச்சனை இல்லை. பட் லியாம் டாசன் ஒரு மாதிரி குறுக்கி பவுலர். நீங்க திடீர்னு ஒரு பால் உள்ள வரும், திடீர்னு ஒரு பால் ஸ்லோவா போவார், எப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ லியாம் டாசனோட ஆதில் ரஷீதோட லியாம் டாசன் ரொம்ப டேஞ்சரா எக்ஸ்பெக்ட் பண்றேன். மற்றபடி அவ்வளவுதாங்க. ஸோ அவ்வளவுதான் மக்களே. இங்கிலாந்து இந்தியா பிளேயிங் நான் பார்த்தாச்சு. ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லா பிளேயர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி தெரிச்சு யார் ஜெயிக்கலாம் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ ப்ரெடிக்ஷன் டைம்குள்ள போவோம். ஸோ எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் நைட் 7 மணி மேட்ச். கண்டிப்பா டியூ வர வாய்ப்பு இருக்கு. ஸ்போர்ட்டிங் விக்கெட்டா தான் இருக்கும், பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் டாமினேஷன் மேட்சா தான் இருக்கும். எனக்கு என்னவோ 2022 மாதிரி போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. பட் 2024 T20 World Cup கயனால இந்தியா என்ன பண்ணாங்களோ அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு யாருக்கு எட்ஜ் கொடுக்குறதுன்னு சீரியஸா தெரியல. இங்கிலாந்துமே நல்லா குறைச்சி இட போட முடியல. பட் ஹார்ட் சேஸ் இந்தியா சொன்னால 50.5 இந்தியா, 49.5 இங்கிலாந்துன்னு சொல்றேன். என்னால ப்ரெடிக்ஷனே கொடுக்க முடியல இந்த மேட்சுக்கு. அவ்வளோ டைட்டா இருக்கு. இங்கிலாந்து என்னதான் ஆன் பேப்பர் இந்தியா அளவுக்கு இல்லைனாலும் they have the goods to surprise இந்தியா, அப்செட் இந்தியா. ஸோ அதனால தான் நான் மேட்ச் இவ்வளோ டைட்டா போகும்னு சொல்றேன். சத்தியமா இந்த மேட்ச் ஒன் சைடா போகாது, எழுதி தரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவ்யூல பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பா இந்தியாவும் ஜெயிக்கலாம், இங்கிலாந்தும் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அதாவது இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்றல, இன்னைக்கு இவங்க 2 பேர் செமிஃபைனல் ஆடுவாங்க. வின்னர் ஸ்ட்ரெயிட்டா அகமதாபாத் போயிடுவாங்க. இதுல வின்னர் ஸ்ட்ரெயிட்டா அகமதாபாத் போடுவாங்க. ஸோ பார்க்கலாம் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, நியூசிலாந்து எந்த ஃபேன்ஸ் வருது. ஸோ அதான் மக்களே வீடியோட 2 பார்ட் கொண்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்தியா இங்கிலாந்து ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ எல்லாமே பேசுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தது மன்னிச்சுக்கோங்க, அதனால கொஞ்சம் ஒர்க் வருது, அதனால சரியா ப்ராப்பரா வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் IPL வேற வருது. ஸோ நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஒரே மானாவாரியான T20 தான். நன்றி மக்களே.